மகேஷ், இப்போ மெரினாவில் பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இது கடந்த 3 நாட்களாகவே மெரினாவில் கூட்டம் போட்டிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க எங்கேயுமே போகாம அங்கே இருந்து தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரம் செல்ல செல்ல இரவு நெருங்க அதிகமான மாணவர்களும் இளைஞர்களும் மெரினாவில் கூடிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய எதிர்ப்பை உணர்வு பூர்வமாகவும் வித்தியாசமாகவும் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய மொபைல் போன்ல உள்ள டார்ச்சை ஆன் பண்ணி அதுல உள்ள வெளிச்சத்தை காட்டி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்கிறதுக்கு உணர்வு பூர்வமான ஒரு காட்சியா இருக்கு. நீங்களே பார்க்கலாம் அந்த உணர்வு பூர்வமான காட்சிகளை. எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த செல்போன் வெளிச்சத்தை காண்பிக்கிறத பார்த்தோம் அப்படின்னா வானத்திலிருந்து ஒட்டுமொத்த விண்மீன்களும் நம்ம மெரினாவில் இறங்குறது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சோ இது என்ன அப்படின்னா, அதாவது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை, அதை எப்போதுமே விட்டு கொடுக்க முடியாது. அந்த ஜல்லிக்கட்டு உரிமையை நாங்க மீட்டு எடுப்போம். கடந்த 2 ஆண்டுகளா ஜல்லிக்கட்டு நடக்கல. சோ இந்த ஆண்டும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி இருந்து கடைசி வரைக்கும் அதை நடத்த அனுமதிக்கல. சோ இந்த ஆண்டு நிச்சயமா ஜல்லிக்கட்டு அனுமதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரே கொள்கை முடிவோட அமைதியான வழியில போராடிட்டு இருக்காங்க. சோ அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான் இது. அந்த மெரினாவில் பாத்தீங்கன்னா வழக்கமா விளக்கு ஒளி எப்பவுமே இருக்கும். சோ இப்பவும் அதே விளக்கு ஒளி இருக்கு. ஆனா அந்த விளக்கு ஒளியும் தாண்டி இந்த மாணவர்கள் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய செல்போன் டார்ச்சை ஆன் பண்ணி இது மாதிரி ஒரு வித்தியாசமான போராட்டத்தை எடுத்துக்கிறாங்க. சோ இது பார்க்கிறதுக்கு ஒரு உணர்வு பூர்வமான காட்சியா இருக்குது. எங்களுக்கு எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு கொள்கையோட ஒரு விடாப்பிடியோட அமைதியான முறையில அகிம்சை முறையில இவங்க போராடிட்டு இருக்காங்க மகேஷ். சோ இது ஒன்று